ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கைத்தல நிறை கண்ணி அப்பவுடவை போரே கப்பிய கரி மோகன் அடிப்பேணி. கைத்தல நிறை கண்ணி அப்பவுடவல் போரே கப்பிய கரி மோகன் அடிப்பேணி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனவினை கடிதேகும். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனவினை கடிதேகும். மொத்தமும் மத்தியமும் வைத்திடும் மகன் மற்றொரு தேர்கள் பூய மதையானே. மத்தமும் மத்தியமும் வைத்திடும் மகன் மற்றொரு தேர்கள் பூய மதையானே. மக்கள மயிலனை உத்தமி முதல்வனே மற்றவள் மலரோடு பணிவேனே. மக்கள மயிலனை உத்தமி முதல்வனே மற்றவள் மலரோடு பணிவேன். தமிழடை படுகிரி நடைவு பட எழுதிய முதல் போதே. தமிழடை படுகிரி நடைவு பட எழுதிய முதல் போதே. முப்புறமெறி சிதறு சிவனுரைரதம் மற்றது பொடி சிதற விதீர. முப்புறமெறி சிதறு சிவனுரைரதம் மற்றது பொடி சிதற விதீர. கத்துயரது கொடு சுத்திர மணிபடும் குணமதவிடையமாகி. கத்துயரது கொடு சுத்திர மணிபடும் குணமதவிடையமாகி. அக்குற மகளுடைய சிறுமுருகனை அக்கணமட அருள் பெருமாள். அக்குற மகளோடு சிறுமுருகனை அக்கணமட அருள் பெருமாளே. அக்குற மகளோடு அச்சிவே முருகனே அக்கணமட அருள் பெருமாளே. பெருமாளே கருப்பற்று மூரே பிறவாதே. கருப்பற்று மூரே பிறவாதே. கனக்க பாடுற்று உழலாதே. கருப்பற்று மூரே பிறவாதே. கனக்க பாடு
கொடியோனே திருக்கை சேவல் கொடியோனே திருக்கை சேவல் கொடியோனே செகத்தில் சோதி பெருமாளே திருக்கை சேவல் கொடியோனே செகத்தில் சோதி பெருமாளே 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 அதிரும் கடல் பணிந்து அடியேனும் அபயம் புகுவதென்று நிலை காண அதிரும் கடல் பணிந்து அடியேனும் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தனில் இருந்து கிருபையானே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இதயம் தனில் இருந்து கிருபையானே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரன் ஒருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபால எதிரன் ஒருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபால பதியெங்கிருந்து விளையாடி பல குன்றிலும் நந்த பெருமாளே பதியெங்கிலும் இன்று கொள்ளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே 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 வசனமிக வேற்றி மறவாதே வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றி உடலாதே வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உடலாதே இசை பயின்றாற்றரும் அதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே இசை பயின்றாற்றரும் அதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே சுபதி சிவாக்கியம் உணர்வோம் பழனி மலை வீற்று அருளும் வேலா பசுப
பசுபதி சிவாக்கியம் உணர்வோமே பழனி மலை வீற்று அருளும் மேல அசுரர்களை வாட்டி அசுரர்களை வாட்டி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே அசுரர்களை வாட்டி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே அமர சிறை மீட்ட பெருமாளே 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 முத்தை தருவத்தின் திருநகையத்தி கிருதத்தி சரவண முக்தி கொருவித்து கொருவரையன போதும் முத்தை தருவத்தின் திருநகையத்தி கிருதத்தி சரவண முக்தி கொருவித்து கொருவரையன போதும் முக்கள் பரமத்தின் சுருதியின் உட்பட்டது தப்பின் திருவுருள் முப்பத்து முகத்து கமரும் அடிப்பேன் முக்கள் பரமத்தின் சுருதியின் உட்பட்டது தப்பி திருவுருள் முப்பத்து முகத்து கமரும் அடிப்பேன் பத்து தலை தப்பை கடைகொடு ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு வட்ட பருவட்ட தீரியில் இரவாதே பத்தற்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் வெஞ்சம் கதுபொருள் பற்ற தொழுநற்றி கருவது ஊர்வனானே தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பயிரவிதி கொட்கனடிக்க கழுகொடு கழுதாடே தித்து பரி அட்ட பயிரவ துக்கு துவனுக்கு துவவு சித்திர பவுனிக்கு பிரகடகையன மோகே கொத்து பறை கொட்ட கடமிசை குக்கு குகுகுக்கு குகுகுகு குத்தை புதை குக்கை பிடியன முதுகூங்கை பொற்குக்கண நட்பற்ற உணரி வெட்டி பலியிட்டு உலகிரி குத்து படமுத்து பொறவல பெருமாளே 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 இதனுடைய சந்தம் இதான் சந்தம், இதான் ஃப்ரேம். இதை நம்ம ஒரு 10 தடவை பாடி வச்சிட்டோம்னா பாட படிச்சிடலாம். இந்த சந்தம் இல்லாம நம்மளால படிக்க முடியாது. இதுக்கு வந்து அந்த மிஸ்ர சாப் அப்படிங்கிற தாளம் இப்படி இதான் நடை. இந்த நடையை பிடிச்சுக்கிட்டோம்னா இதான் சந்த இசை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாடல். முதல் பாடலை எப்படி பாடியிருக்காரு பாருங்க அருணகிரிநாதர். இது வந்து 16 தடவை நீங்க மூச்சு எடுத்துக்கிட்டு பாடுற பாட்டு. கூடுதலா போச்சுன்னா முதல்ல இருந்து வரணும், பாட்டு மறந்துடும். ஒரு பிராணாயாமம்னு சொல்ற மூச்சு பயிற்சி இந்த பாட்டை நீங்க பாடினீங்கன்னாவே நடந்துடும். 5 தடவை தினமும் காலையில இந்த பாட்டை பாடினீங்கன்னா அரை மணி நேரம் பிராணாயாமம் பாடின பலன். 128 சொற்கள், 4 வரிதானா? 4 வரி பாட்டு இது. நீளமா எழுத முடியாம உடைச்சு உடைச்சு எழுதியிருக்கும். 4 வரி பாட்டு தான். ஆனா 32 வரியா எழுதியிருப்பாங்க. அந்த முத்தை திரு பத்தை திருநகை வந்து
16 தடவை நம்ம மூச்சு எடுத்து வெளியில விட்டா என்ன நேரமோ அதுதான். அந்த நேரத்தில் நம்ம 64 தடவை மூச்சு விடுறோமா? அப்ப 4 மடங்கு மூச்சிய 1 மடங்கா நமக்கு சுருக்கிறோம். இதான் காற்றை பிடிக்கும் கலை அப்படின்னு திருமந்திரத்துல சொல்ற. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அப்ப காற்றை நம்ம எந்த அளவுக்கு உள்ள தேக்கி வைக்கிறோமோ, நல்ல காற்றை, அந்த அளவிற்கு நம்முடைய நுரையீரல் பாதுகாக்கப்படுகிறது, ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது. அதனாலதான் திருமுறையை பாடுங்க, திருப்புகழ் பாடுங்கன்னு சொல்றது அதான். ஆயுள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா அந்த நுரையீரல் சுத்தமாயிட்டே இருக்கும். பாடல் பாட பாட எவ்வளவு உயிர் காற்று உள்ளே, உயிர் வழி ஆக்சிஜன் உள்ள போகுதோ அந்த அளவுக்கு நுரையீரல் தூய்மையா இருக்கும். அதுக்குதான் திருமுறையை பாடுறோம். திருமுறை பாடுறவங்க தனியா போய் பிராணாயாமம் பண்ண வேண்டாம். திருப்புகழ் பாடுறவங்க தனியா பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பண்ண வேண்டியதே இல்லை. அவ்வளவு விஷயம் அதுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும், இன்பில்ட்டா இருக்கும். எனவே உலகியல்லையே நமக்கு பலன், அருளியல்லும் பலன். அதுதான் திருமுறையும் திருப்புகழும் நமக்கு கொடுக்கிறது. அற்புதமான இன்னொரு பாட்டு, இந்த ராகம் நடபைரவி அப்படின்னு பேர். அது ஒரு தாய் ராகம், நடபைரவி. தமிழ்ல கௌசிகம்னு சொல்லுவோம் பண். பைரவி, நடபைரவிங்கிறது தாய் ராகம். அதுல அருணகிரி பெருமான் சொல்றார், நம்ம ஒரு பிடி மண்ணை எடுத்து அதை எண்ணி பார்க்க முடியுமா? ஒரு பிடி மண், ஒரு நம்பர் வரும் பாருங்க, 7 கடல் மணல், ஒரு பிடி இல்ல. அதை கூட எண்ணி முடிச்சிடலாம். நான் பிறந்த பிறவியினுடைய அவதாரத்தை எண்ணி முடிக்க முடியாதுங்கிறார். சிதம்பரம் திருப்புகழ், அற்புதமான ஒரு திருப்புகழ். அதை நம்ம நடபைரவி அப்படிங்கிற ராகத்துல கேட்கலாம். ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இனியுணர்ந்த பயம் எனதுயிருடலும் இனியுடல் விடுங்க முடியாது. கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார். கடனுணர்ந்த பயம் அடிமையும் அடிமை கடுங்கியும் அடிகள் தருவாயே. பழுதிகள் அழகி மரகத படிவே விமலினும் நருளும் முருகோனே. திரிதலம் எரிய குலங்கிரி நெறிய விசை பருமயிலில் வருவோனே. ஏழு கடல் குமுற அவுணர்கள் உயிரை இறை கொடும் கையிலை உடையோனே. ஏழு கடல் குமுற அவுணர்கள் உயிரை இறை கொடும் கையிலை உடையோனே. இமயவர் குனிவர் பரவிய புலியூரினில் நடம் வருவோம் பெருமாளே. இமயவர் முனிவர் பரவிய புலியூரினில் நடம் வருவோம் பெருமாளே. பெருமாளே 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 பெருமாளே. அருணகிரிநாதர் தமிழ் எப்படி பாருங்க. அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் கொடுத்த மகாமந்திரம் என்ன தெரியுமா? சரவண பவா இல்ல, முருகா எனும் நாமங்கள் இல்ல. என்ன தெரியுமா சொன்னாரு? சும்மா இரு. இதானே முடியாது, இருக்க முடியுதா நம்மளால? சும்மா இருந்தார். அப்படின்னா என்ன? சொல்லற, பேசாத. சும்மா இரு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அடுத்ததே வருது, சொல் அற. எவ்வளவு அழகானது.
இதற்கு பொருள் எனக்கு புரியலன்னு எப்ப தெரியுமா சொல்றாரு? முதல்ல சொன்னா கூட பரவாயில்ல, அதுதாங்க முக்தி. எது முக்தி தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சாமிகிட்ட போய் நம்ம நிக்கிறோம் பாத்தீங்களா, சரணாகதி. எல்லாமே உன்னுடைய, இனி உனது அபயம், அடிமை உன் அடிமை, அவ்வளவுதான். இதான் ஸ்டேட்மெண்ட். முக்தி பெறுவதற்கான வழிமுறை என்னன்னா, இனி உனது அபயம், அடிமை உன் அடிமை அப்படின்னு போய் முருகப்பெருமான நிக்கிறோம் பாருங்க. அதுதான் முக்திக்கான எளிய வழி. அருணகிரிநாதர் 16,000 திருப்புகழ் பாடி இருக்கிறதா வரலாறு சொல்லுகிறது. நமக்கு கிடைச்சது ரொம்ப கம்மி. அது இல்லாம கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், புய வகுப்பு நிறைய பாடி வச்சிருக்கிறார். அதுல கடைசியா அவர் முக்தி பெறுவதற்கு முன்னால் பாடினது என்ன தெரியுமா? கந்தர் அனுபூதி. அதுல சொல்றாரு, சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. எல்லாம் பாடி முடிச்சுட்டு முதல்ல முருகப்பெருமான் சும்மா இருந்தா அதுக்கு என்ன பொருள் தெரியலையே சொன்னார், முக்தி கிடைச்சிருச்சு. நான் இவ்வளவு பாட்டு பாடி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லல. சும்மா இரு சொல்லறேன்னு முருகப்பெருமான் சொன்னா அதற்கு பொருள் எனக்கு இன்னைக்கு வரையும் தெரியல. முருகன் முக்தி கொடுத்துட்டான். கந்தர் கலிவெண்பான்னு ஒரு நூல் இருக்கு, குமரகுருபரர் இயற்றியது. குட்டி கந்த புராணம்னு சொல்லுவோம். கந்த புராணம் முழுக்க படிக்க முடியலன்னா கூட கந்தர் கலிவெண்பாவை படிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சொல்றாரு, முருகப்பெருமானுடைய திருவடி எது? முருகப்பெருமானுடைய திருவடி எங்க இருக்கு? நீங்க தேடி அறுபடை வீட்டுல அலைய வேண்டாம், எங்கேயும் அலைய வேண்டாம். ஒரே ஒரு இடம் முருகப்பெருமானுடைய திருவடி இருக்கிற இடம், ஒரே ஒரு இடம். ஏன் தெரியுமா? இப்ப இது யாருடையதுன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? இது என்ன கேட்குறீங்க? இது யாருது? என்னது? இந்த நிகழ்ச்சி யாரு பண்ணா? நான் தான் பண்ணேன். இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டா திருவடினா, யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா. ஒரு பொருள் எனதுன்னு சொல்லாம என்னிடத்தில் பெருமான் கருணையால் இருக்கிறதுன்னு சொல்லுங்க, அதான் திருவடி. ஒரு பொருள் என்னுடையது இல்ல, பெருமான் கருணையால் இன்று நம்ம சொல்லுவோம் தெரியுமா திருவாசகத்துல, இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போச்சு. இன்னைக்கு எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்த பெருமானுக்கு நன்றி சொல்றோம் பாருங்க. அது மாதிரி இந்த பொருள் பெருமான் கருணையால் என்னிடத்தில் இருக்கிறது. இது நான் வாங்கி நான் சம்பாதிச்சு என்னுடைய பொருளாக இல்லை, பெருமான் கருணையால் என்னிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு யாருடைய நிகழ்வு? பெருமான் கருணையால் நான் கருவியாக இருந்து வாயசத்தேன். இதை நான் பாடல, இது யாருடைய கருணை? பெருமானுடைய கருணை என்று நினைக்கிற இடம் திருவடியினர். யான் எனது என்று அற்ற இடமே திருவடியாம். கந்தர் கலிவெண்பாவுடைய மிக முக்கியமான ஒரு தொடரை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு யான் எனது, இந்த ரெண்டுத்தையும் நம்ம விட்டுறணும். விடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதற்கான முயற்சியிலையாச்சும் இருக்கணும், சரியா? அப்படி ஒரு திருப்புகழ். அடுத்தது திருப்புகழ்ல நம்ம நிறைய ஒரு வடமொழி சொல், ஒரு தமிழ் சொல், இந்த ரெண்டுத்தையும் முத்தும் பவளமும் கலந்த ஒரு மாலையை போல தொடுத்திருப்பார். அழகா தொகுத்திருப்பார். எது வடமொழி எது தமிழ்னு குழப்பம். அந்த அளவிற்கு அவருடைய அந்த சொல் கட்டுமானத்தை ரொம்ப அழகா பண்ணியிருப்பார் அருணகிரி பெருமான். உள்ளா சனிரா குலையோ கவித சல்லாப வினோத நுனி எல்லையோ, முழுக்க வடமொழி. அடுத்த ரெண்டு பாருங்க, தூய தமிழ். எல்லாம் அற எண்ணெய் இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி. எப்படி எடுக்கிறார் பாருங்க. இது கலிவிருத்தம் என்ற யாப்பில் அமைஞ்சது. கலிவிருத்தம் புளிமா அப்படின்னு ஒரு தேமா புளிமாலாம் படிச்சிருக்கோம்ல. 10ஆம் வகுப்பு ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா இதெல்லாம் இன்று நினைவு இருக்கும். இப்ப 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிக்கலாம் நான் கேட்கல, ஒழுங்கா படிச்சிருந்தான்னு சொன்னேன். அதுல நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறம் கூவிளம், நிறை நிறை கருவிளம் இப்படிலாம் படிச்சிருப்போம் தெரியுமா? இல்லையா? போன ஜென்மத்துக்கு ஞாபகம் மாதிரி ஞாபகம் வருதா? கொஞ்சம் கொஞ்சம் வருது, பரவாயில்ல, மகிழ்ச்சி. ஞாபகம் இருக்குன்னா சொன்னீங்களே, நல்லா தானே போயிட்டு இருந்த நிகழ்ச்சி, திடீர்னு என்ன இப்படி ஆரம்பிச்சுட்டாரு, இதுக்குதான் தமிழ்வாதியாரை கூப்பிடக்கூடாதுங்கிறது அப்படின்னு கோச்சிக்க கூடாது. ஞாபகத்துக்கு வந்து சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுல அந்த புளிமா அப்படி இருக்கு பாருங்க. புளிமான்னு எடுத்தாருன்னா புளிமா 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 புளிமான்னு பாருங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகுனே. ஞானசம்பந்தர் எப்படி எடுப்பாரோ, ஞானசம்பந்தர் குறியில் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டு முழுக்க குறியில் இருக்கும். பிடி அதன் உருவுமை குளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுபடை வடிவினர் பயில் வழி வளமுறை இதை எல்லாம் குறியில், நடிலே கிடையாது. புள்ளி இல்லாத எழுத்து எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, யாமா மாணி யாமாமா யாழி காமா காணாக்கா காணா காமா காழிய மாமா யாணி மாமாயா.
ஒண்ணு கூட புள்ளியே கிடையாது. மெய் எழுத்து எல்லாம் ஒரு பதிகம் முழுக்க, ஒரு பாட்டு இல்ல, பதிகம் முழுக்க மாலை மாற்று. இப்படி படிச்சோம்னா முதல் வரி, அப்படி படிச்சா ரெண்டாவது வரி. அப்போ ஒரு வரி மனப்பாடம் பண்ணோம்னா 2 வரி மனப்பாடம் பண்ணிடலாம். மொத்தம் 22 வரிங்க அந்த பதிகத்துல. 11 வரி மனப்பாடம் பண்ணா போதும். மீதி 11 வரி ஆட்டோமேட்டிக்கா மாத்தி போட்டோம்னா வந்துடும். இதுக்கு பேர் மாலை மாற்று. நேரகளாம் இதை யாக சலிதா ஏனி ஏனில் ஆழியுள்கா காழியுள்ளா நினையே நினையே தாழி செய்யா தமிழாகரணே. முடிஞ்சு போச்சு. அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா நேரகளாம் இதுதான் வந்துடும். எப்படி பாருங்க, எப்படிலாம் பாடியிருக்காங்க பாருங்க. இதுதான் அருணகிரிநாதர் புண்ணியதனில் பிரபுவான புகழியின் வித்தகர் போல் அமிர்த கவி தொடைபாட அடிமைதனக்கு அருள்வாயின்னு கேட்கிறார். முருகப்பெருமான கொஞ்சினார். அப்படியே தளர்நடை போட்டு முருகப்பெருமான் வருகிறார். ஒரு கால்ல சிலம்பு, ஒரு கால்ல தண்டை, ஒரு கால்ல அப்படியே கிண்கிணி சதங்கை எல்லாம் போட்டு குழந்தை அப்படியே ஆடி அசைஞ்சு வருது. திருச்செந்தூர்ல பாடிய அற்புதமான ஒரு திருப்புகழ். அது எப்படி வருதான் அந்த நடை, என்ன நடைனா கண்ட நடை. தக்க தக்கிட்டு தக்க தக்கிட்டு அப்படி குதிச்சு 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 அந்த குழந்தை முடியாது. அது அப்படியே கண் முன்னு கொண்டு வந்து நிறுத்துறார் அருணகிரி பெருமான். அருமையான ஒரு பாட்டு. அரங்கு கொள்ளாத காட்சி ஒரு இடம் பாக்கியல. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே தக தகிட்ட 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 தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே தந்தையின் பரிந்தின் பகுதி கொண்டு தந்தொடனாரின் தந்து போல தந்துரகடங்குடன் தந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றமும் சந்தியாமோ குண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெங்கடம் கொண்ட போது பொங்கிரியனச் சிறந்தெங்கின் வளர்ந்தமும் குண்டரிய தந்தையும் சிந்தி கூறே கொண்ட நடனம் பதும் செந்திலும் எங்கன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேளே கந்த வேளே கந்த வேளே கொங்கை புறமங்கையும் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கொங்கை புறமங்கையும் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே 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 தக தகிட்ட 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 இதான் நடை. இந்த தகதகிட்ட இதுதான் ரகசியம். திருப்பூரோட ரகசியம் தகதகிட்ட 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 தான். இதை நம்ம ஒரு 5 தடவை 6 தடவை சொல்லிட்டு இந்த பாட்டை எடுத்தா வந்துடும். நீ நேரடியா தண்டையணி அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். நீங்க தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட அப்படின்னு அதை சொல்லி பார்த்துட்டு எடுத்தோம்னா அந்த பாட்டை எளிமையா எடுத்து பாடிட முடியும். சரியா? அது விந்து கல்லாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூப நமோ நம ஞான வல்லிக சாமி நமோ நம வெகு கோடி நாம சந்து குமார நமோ நம போகலந்தரி பால நமோ நம
ஆவினன்குடி திருப்புகழ் பழனியினுடைய அடிவாரம். இப்ப ஆவினன்குடி எப்படிப்பட்ட தலம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அது கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். பழனி அப்படின்னு இன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு சரிமா கொண்டு வராரு. நம்பி ஆரூரர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவருக்கு ஒரு தோழர் இருந்தார். அவர் பேர் சேரமான் பெருமாள் நாயனார். அந்த சேரமான் பெருமாள் நாயனார் யாருன்னா, நம்பியாரூரர் கைலைக்கு போகும் பொழுது அவரும் குதிரையின் மூலமாக கைலைக்கு போனவர். அவர் பாடிக்கிட்டே போனார். நம்பியாரூரர் தானனை முன்படைத்தான். இவரும் சும்மா இல்ல, ஆதி உலா என்று சொல்லக்கூடிய ஞான உலா பாடிட்டு போனார். அந்த சேர மன்னர் ஆண்ட சேர நாட்டுல ஒரு பகுதி கொங்கு நாடு. அந்த கொங்கு நாட்டுல ஒரு ஊரோட பேரு வைகாவூர். அந்த வைகாவூர்ல இருக்கிற ஆவினன்குடியில இருக்கிற முருகனே. எப்பேற்பட்ட வரலாறு பாருங்க. ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டு அவரோடு முன்னாளினில் ஆடல் வெம் பரின குதிரை மீதேறி மா கையிலையில் ஏகி ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் கொங்கு வைகாவூர் நாடதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. வரலாறு கொண்டு வர. இப்ப நமக்கு நம்பியாரூரர் வரலாறு, சேரமான் பெருமாள் நாயனார் வரலாறு, கொங்கு நாடு எங்க இருக்குது, அடுத்தது ஜிபிஎஸ் இல்லையா, சேர நாட்டுல கொங்கு நாட்டுல வைகாவூர்ல ஆவினன்குடி. இதை விட ஜிபிஎஸ் நமக்கு சுத்தி எங்கேயோ கொண்டு போய் விட்டுருது இப்பெல்லாம். இல்ல நம்மளுக்கு அதை அதையே குழப்பிட்டானுங்க. ஆனா இவர் எப்படி கொடுக்கிறார் பாருங்க வழி. அதுதான் நம்பியாரூருடைய அந்த வரலாறுடைய தாக்கம் அவருக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு. நால்வர் பெருமக்களுடைய அந்த தாக்கம் எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம். ராமாயணம் திடீர்னு வரும், மகாபாரதத்தில் உள்ள சிறிய செய்தியை கொண்டு வந்து நிறுத்துவார். அருணகிரிநாதருடைய பாடல்கள்ல பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது அந்த சந்தம் சிதையாம கொண்டு வர்றது அவருடைய தனி பாணி. சரியா? அதுபோல அடுத்தது ஒரு பாடல் நம்ம பெருமான் அருளை செய்த ஒரு திருப்புகழ்.
சிரத்தானத்தே பணியாதே சிரத்தானத்தே பணியாதே ஜெகத்தோர்வற்றை குறியாதே சிரத்தானத்தே பணியாதே ஜெகத்தோர்வற்றை குறியாதே வருத்தாமற்றும் நிலதானே மலர்ந்தாள் வைத்து என்னையாழ்வாய் வருத்தாமற்றும் நிலதானே மலர்ந்தாள் வைத்து என்னையாழ்வாய் திருத்தாகத்தை உபநேசா நினைத்தார் சித்தத்து முனைவோனே நினைத்தார் சித்தத்து முனைவோனே திருத்தாள் முத்தத்து அருள்வோனே திருக்காலத்தி பெருமாளே திருத்தாள் முத்தத்து அருள்வோனே திருக்காலத்தி பெருமாளே திருக்காலத்தி பெருமாளே திருக்காலத்தி பெருமாளே நீலமணி அப்படின்னு ஒரு ராகம். பொதுவா அந்த ராகத்துல நிறைய பேர் பாடுறதே இல்லை. அது வந்து ரொம்ப உருக்கம். மதுரை சோமு அப்படின்னு ஒரு பெரிய இசைக்கலைஞர் இருந்தார், உங்க எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் வந்து ஒரு பாட்டு, எந்த கவி பாடினாலும் உந்தன் மனம் இழகவில்லை முருகா அப்படின்னு, அதுதாங்க அந்த நீலமணியினுடைய அப்படியே அற்புதமான சாயல் நிரம்ப பெற்ற ஒரு பாடல். அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ளத்துல போய் ஏதோ செய்யும். எந்த கவி பாடினாலும் உந்தன் மனம் இழகவில்லை முருகா. இத அவருக்கு அப்புறம் அதிகமா பாடினது தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா. அதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போடுவார் பாருங்க, அதுலயே உரிகிறோம் நம்ம. அந்த ராகத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. காமியத்தே அழுந்தி காமியத்தே அழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மணியாதே காலர்கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமிக்கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேல சூரனை கடிந்த கதிர்வேல ஏமவெப்பு உயர்ந்த மயில் வீர மயில் வீர மயில் வீர ஏரகத்து அமர்ந்த பெருமாளே ஏரகத்து அமர்ந்த பெருமாளே பெருமாளே அஞ்சன வேல் விழி
மடமாத அங்கவர் மாயையில் அலைவேனோ அஞ்சன வேல் விழி மடமாத அங்கவர் மாயையில் அலைவேனோ பிஞ்சுருமா உனது அடி சேர பின்பமதாயருள் அருளாயோ பிஞ்சுருமா உனது அடி சேர பின்பமதாயருள் அருளாயோ நஞ்சமுதாமும் அரணார்தம் நன்குமராவுமை அருள்வானா நஞ்சமுதாமும் அரணார்தம் நன்குமராவுமை அருள்வானா தஞ்சனவமடி தஞ்சனவ அடி அவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே தஞ்சனவமடி அவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே தஞ்சையில் மேவிய பெருமாளே பெருமாளே அடுத்து காவடி சிந்து போன்ற துள்ளலான திருப்புகளோடு நாம் நிறைவு செய்யலாம். அதற்கிடையில் இந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இப்பொழுது ஒரு சிறிய நிகழ்வு, அதற்காக முருகப்பெருமான் தருகின்ற ஒரு சிறு ஓய்வு. அதல சேடனாராட அகில மேரு மீதாட அகில காளிதானாட அவளோடன்று அதல சேடனாராட அகில மேரு மீதாட அகில காளிதானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் இடையிலேறுவாராட அருகு மூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வைத்தனாராட அதுவானுளோராட மதியாட மனசமாமியாராட நெடியமாவனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் கதைவிடாத தோள் மீன எதிர்கொள் மாளியா நீடு கருதலார்கள் மாசேனை கொடியாக கதறுகாளி மொழி மீட விஜய நேரு நேர் மீது கனக வேத கோடூதி அலை மோதும் உதவி மீதிலே சாயும் உலகமூடும் தீர்வார வனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாமமார்பான பிரபுட தேவமாராஜ குணமாடவள் தேவர் பெருமாளே உதயதாமமார்பான பிரபுட தேவமாராஜ குணமாடவள் தேவர் பெருமாளே பெருமாளே பெருமாளே. தக்கிட்ட 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 திசர நடை. இந்த நடையை புடிச்சிட்டோம்னா இந்த பாட பாடிடலாம். இதனுடைய ராகம் கல்யாணி அப்படிங்கிற ராகம். சரியா? கல்யாணி ஒரு கணராகம், மங்கள ராகம், சர்வமங்கள ராகம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க.
இந்த கல்யாணியுடைய தமிழ் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மேற்சம்பாலை. இதனுடைய தமிழ் பண் பெயர் என்னது? மேற்சம்பாலை. அந்த மேற்சம்பாலை அப்படிங்கிற அந்த பண்ணுக்கு தான் கல்யாணி. முல்லை தீம்பாணி அப்படிங்கிறதா மோகனம். முல்லை தீம்பாணிங்கிறது பண்ணுல தமிழ்ல பேரு, மோகனம் என்பது ராகத்துல பேரு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழிலும் கர்நாடக இசையிலும் பெயர் வேறு வேறையாக தோன்றும், ஆனால் ஒன்றுதான் ரெண்டும். அந்த காலத்துல தமிழ்ல சொன்னாங்க, பிற்காலத்துல அது கர்நாடக இசையின் மூலமாக வளர்ச்சி பெற்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது முருகப்பெருமான் அப்படின்னாவே காவடி செந்து இல்லையா? காவடி செந்தில் ஒரு பாட்டு கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ராகம் ஹம்சா நந்தி அப்படின்னு ஒரு ராகம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா கேட்டிருக்கிற ராகம். ஏன்னா ஒரு பிரபலமான ஒரு ராகமும் ரொம்ப அதிகம் பாடாத நீலமணி போன்ற ராகமுமா நான் இந்த அமைப்பு வச்சிருக்கேன். ஏன்னா மற்ற திருப்புகழுக்கும் இந்த திருப்புகழ் நிகழ்ச்சிக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கணும். ஹம்சா நந்தி அப்படிங்கிற ஒரு ராகம் திரைப்படத்துல, பழைய திரைப்படத்துல, கருப்பு வெள்ளை திரைப்படத்துல இந்த ராகம் வந்து நம்ம தண்டபாணி தேசிகர், தியாகராஜ், எம்கேடி பாகவதர் இவங்கெல்லாம் பாடியிருப்பாங்க. கண்டசாலா, அதுக்கப்புறம் சிஎஸ் ஜெயராமன் இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க. எந்த பாட்டுன்னு கோவிலில் உட்காந்துட்டு சொல்ல முடியாது இல்லையா? அதை பாடி காமிச்சா தான் தெரியும். ஆனால் இங்கே வேண்டாம், நீங்க போய் பாருங்க. இந்த ராகம் அப்படி ஒரு அற்புதமான ராகம், ஹம்சா நந்தி. சுவாமிமலை திருப்புகழ் இதில் நம்ம கேட்கலாம். நிறைமதி முகமெனும் ஒளியாலே நெறிவிழி கண்ணையும் நிகராலே. நிறைமதி முகமெனும் ஒளியாலே நெறிவிழி கண்ணையும் நிகராலே. உறவுக்குள் மடவர்கள் உறவாவோ உனதிரு அடியில் அருள்வார். உறவுக்குள் மடவர்கள் உறவாவோ உனதிரு அடியில் அருள்வார். மறைப்பையில் அறித்திரு மருகோனே, அறைவன் பரித்திரு மருகோனே. மறுவலர் அசுரர்கள் உலகால மறைபயில் அறித்திரு மருகோனே. மறுவலர் அசுரர்கள் உலகால தன்னை மனம் அருள்வோனே. புறமகள் தன்னை மனம் அருள்வோனே. குருமலை மருவிய பெருமானே. புறமகள் தன்னை மனம் அருள்வோனே. குருமலை மருவிய பெருமாளே. பெருமாளே 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 பெருமாளே. நந்தி சரி. பாதிமதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரேச. பாதிமதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரேச. பாது கனி மொழி மாது குரமகள் பாதம் மருடிய கணவள. பாது கனி மொழி பாது குரமகள் பாதம் மருடிய கணவள. காகமுறு விழி காகமுடன் அருளாதரருளிய காகமுறு விழி காகமுடன் அருள் மாயனரி திருமருள்
அடுத்த ஒரு காவடி சிந்து பார்க்கலாமா? கர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் சென்னிக்குள்ள நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் செகவெற்றிய மதுர கவி அதனை புயவரையில் துணை தீரன் அயில் வீரன் செப்பும் செகவெற்றிய மதுர கவி அதனை புயவரையில் துணை தீரன் அயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் பள்ளி பதம் கண்ணின் நேசன் வண்ணமயில் முருகேசன் பள்ளி பதம் பணி நேசன் கூரை பரவேதர்கள் சலபதி கோயில் வளர்த்தான் மரபாதே சொல்வன் மாதே கூரை பரவேதர்கள் சலபதி கோயில் வளர்ந்தான் மரபாதே சொல்வன் மாதே கோபுரத்து தங்க தூவி தேவ கோபுரத்து தப்பமேவி கண்கள் பூச பிரகாச தொழில் சத்தில்லாசத்தொடு குலவும் குவி பல்லவும் நூறத்து தொண்ணி வெட்டிக்கும் பத்தரும் வீட்டை மாதர்கள் நட்டிக்கும் அங்கே உடைவாரிடும் உழவோசைகள் திசமானும் விதியோ என உழைக்கும் படித்தாக்கும் சன்னதியில் பஞ்சஸ்தம்பம் பெண்ணில் காவி வருகின்ற துன்பம் கேட்கும் சலராசியை வடிவார் பல கொடி கூடிய கொடி மீது தாக்கும் உயர்ந்தோங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பல அடியார்களும் மொழி போதினில் அமராவதி இமையோ செவியாட்டைக்கும் அண்டம் பூட்டைக்கும் அடியார்களும் மொழி போதினில் அமராவதி இமையோ செவியாட்டைக்கும் அண்டம் பூட்டைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோழில் ஏற்றி கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோழில் ஏற்றி கோடும் கனலேறிய மழுகாய் வருபவரை வரும் மிகவே கதி காண்பார் இன்பம் பூண்பார் கோடும் கனலேறிய மழுகாய் வருபவரை வரும் மிகவே கதி காண்பார் இன்பம் பூண்பார் காண்பார் இன்பம் பூண்பார் காண்பார் இன்பம் பூண்பார். பாட்டு அடுத்தது முத்துக்குமாரனடியம்மா அம்மா முன்னை வினை தீர்த்திடுவன் அம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா முத்துக்குமாரனடியம்மா அம்மா முன்னை வினை தீர்த்திடுவன் அம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா மயில் மீது நடமாடி வருவான் மயில் மீது நடமாடி வருவான் முருகன் மயில் கொண்டு அவன் மலரடி வணங்குவேன் முத்துக்குமாரனடியம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா வடிவேலையை கொண்டு வருவான் முருகன் வடிவேலையை கொண்டு வருவான் வந்த வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா கோழி கொடி கொண்டு வருவான் குமரன் கோழி கொடி கொண்டு வருவான் கொடிய வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா மெய்கண்ட தெய்வமடியம்மா அம்மா மெய்கண்ட தெய்வம்
அரகரோகர இன்பமெல்லாம் தருபவர்க்கு அரகரோகர இன்னல் எல்லாம் கழிபவர்க்கு அரகரோகர அரோகர அரோகர அரகரோகர அரோகர அரோகர அரகரோகர 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 நன்மையெல்லாம் தருபவர்க்கு அரகரோகர நம்மையெல்லாம் காப்பவர்க்கு அரகரோகர நன்மையெல்லாம் தருபவர்க்கு அரகரோகர நம்மையெல்லாம் காப்பவர்க்கு அரகரோகர அரோகர அரோகர அரகரோகர அரோகர அரோகர அரகரோகர 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 அரோகர அரகரோகர அரோகர அரோகர அரகரோகர 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 நமக்கு தெரியல எந்த ரூபத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல. அவருடைய அந்த திருப்புகழை பாடும் பொழுதெல்லாம் வந்து உட்கார்ந்துருவார். திருப்புகழ் படிப்பவர் மனத்தினுள் இருப்பான்னு திருப்புகழை பற்றிய ஒரு தனிச்செய்யுள் குறிப்பிடுகிறது. திருப்புகழ் படிப்பவர் மனசுலயே இருப்பார். அப்ப பாடுறவங்க மனசுல கேட்கிறவங்க மனசுல கேட்கவா வேணும். இப்ப அந்த காலத்துல வந்து காவடி எடுத்துக்கொண்டு பல மைல் நடந்து போவாங்க. அந்த மயில் வாகனம் பார்க்கறதுக்கு பல மைல் போவாங்க. அந்த மயில் வாகனனை பார்க்கறதுனால இந்த மயில் நடக்கிற கஷ்டம் தெரியாம இருக்கிறதுக்கு பாடுனதுதான் காவடி சிந்து. அப்ப நாடி தேடி ஓடி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு அப்பாடான்னு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த கோவில்ல எல்லாம் பாட்டெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. முடிச்சிருக்கிற நேரத்துல அப்ப ஏறி வரவன் காம்பருங்க முருகா 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 முருகான்னு கத்திட்டு ஓடுவான். கேட்ட உடனே திருப்பி உங்களுக்கு என்ன ஆயிடும், குதூகலம் ஆயிடும். ஆனா எந்திரிக்க முடியாது, காலெல்லாம் பெண்ணி எடுத்துடும். உட்காந்துட்டு எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நடந்துட்டே இருந்தா நடந்துட்டே இருக்கலாம். நீங்க நடந்துட்டு உட்காந்துட்டு எந்திரிங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்றது, உட்காந்துட்டே பாடுறதுக்குன்னு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. உட்காந்துட்டு எப்ப முருகா முருகா முருகான்னு ஒருத்தன் கத்திட்டு போனாம பாருங்க, அதை கேட்டு அந்த பாட்டு என்ன, வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே உள்ளம் குழையுதடி கிளியே போனும் தடி கிளியே பள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே உள்ளம் குழையுதடி கிளியே பூனும் ஊருதடி எங்கும் நிறைந்தீருப்போன் எட்டியும் எட்டாதீருப்போன் குங்கும வண்ணதடி கிளியே குங்கும வண்ணதடி கிளியே குமர பெருமாடி கிளியே குமர பெருமாடி கட்டு கொடி படர்ந்த கருமுரு காட்டுக்குள்ளே கட்டு கொடி படர்ந்த கருமுரு காட்டுக்குள்ளே விட்டு பிரிந்தாதடி என்னை விட்டு பிரிந்தாதடி என்னை வேலனும் பேரும் நடி கிளியே வேலனும் பேரும் நடி மாடுமனை போனால் என்ன மக்கள் சுத்தம் போனால் என்ன மாடுமனை போனால் என்ன
செம்பன் போனால் என்ன குமரன் குறுநகை போதல்மழி கிளியே குறுநகை போதல்மழி வள்ளிக்கணவரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குடையுதடி கிளியே என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தியனை கந்தாம் கதிர்வேலவனே உமையாள் மைந்தா உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உமையாள் மைந்த மறைநாயகனே நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாள் பொழுது அவமே போயும் நிறை போய் செவ்விடு குருடாய் பிணிகள் நிறைவாய் போறீர்கள் கடுமாறி மலர் நீர் செய்யன விசையா பெருகி மடிவே கூறிய தெரியாத மதி போற்றறிய ஒளியாய் பரவு மலர்தாழ் கமலம் அருள்வாயே கொலைகாட்ட முன்னர் கெடமா சல்லதி உளமாய் சுவர முது சூதம் குறி போய் கொள்ளவு படர்மே கதுவு கொதிவே படையை விடுவோனே அலைவாய் கரையும் மகிழ்ச்சி குமர அழியா புனித வடிவார் அரணா கதித பொருள் காட்ட திவை அரணா கதித பொருள் காட்ட திவை அடியா கிளிய பெருமாளே அடியார்களிய பெருமாளே அடியார்களிய பெருமாளே அடியார்களிய பெருமாளே பெருமாளே பெருமாளே
மகிழுண்டு பயமில்லை புகழ்ந்து குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆறு படை வீட்டிலே ஆறு முக வேலவனே ஆறு படை வீட்டிலே ஆறு முக வேலவனே ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே பேருண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை புகழ்ந்து குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீர் அணிந்து நெறியாக உன்னை தொழுது நெற்றியிலே நீர் அணிந்து நெறியாக உன்னை தொழுது பற்றினேன் உந்தன் திரு பாதமே முருகா பற்றினேன் உந்தன் திரு பாதமே பேருண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை புகழ்ந்து குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே கந்த அனுபூதி பாடி கந்தனே உன் கடலடி கந்த அனுபூதி பாடி கந்தனே உன் கடலடி கை கொடுது கரை சேர வந்தேன் கை கொடுது கரை சேர வந்தேன் பேருந்து வினையில்லை மகிழுண்டு பயமில்லை புகழ்ந்து குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே விழிகளொரு பன்னிரண்டு என்று உன்னை விழிகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று உன்னை விழிகளிலே நீர் பெருக்கி நின்றேன் முருகா விழிகளிலே நீர் பெருக்கி நின்றேன் ஓயாது ஒழியாது உன்னாம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உன்னாம் சொல்பவர்க்கு உயர்கதியை தந்திடுவாய் முருகா உயர்கதியை தந்திடுவாய் முருகா பேருண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை புகழ்ந்து குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 பேருந்து வினையில்லை மகிழுண்டு புகழ்ந்து குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே பேருந்து வினையில்லை மகிழுண்டு பயமில்லை புகழ்ந்து குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 நிறைவாக மிக நிறைவாக மன நிறைவாக ஒரு மங்களத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம் 2.5 மணி நேரம் தாண்டி இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பெருமானுடைய திருவருளும் அடியனுடைய குருநாதர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவருடைய குருவருளும் தான் காரணம். இவ்வளவு நேரமும் பொறுமையோடு சிங்கப்பூர் நிகழ்வுகள் எல்லாம் அந்த நேரத்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னுவாங்க. இன்னொரு 15 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று முருகன் சொல்லி சொல்றார். முருகன் சொல்லி அனுப்புகிறார். அப்படி ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு உண்மையில் நான் தவம் செய்திருக்க வேண்டும். என் குலம் செய்த தவம் என்று நான் பலம் செய்து வணங்குகிறேன். இது மாதிரி திருமண பாடத்துக்குலாம் எத்தனை பிறவிகளில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இத்தனை பேர் கேட்கும் அளவிற்கு முருகப்பெருமான் வைத்திருப்பதை எண்ணி எண்ணி நான் நிறைவடைகின்றேன். ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க குருசை தனிமேல் வாழ்க குலம் வாழ்க சொல்வே முன்னை வாழ்க ஆதிதன்
பாடிட்டு நம்ம நிறைவு செய்யலாமா? ஓம் நம சிவாய சிவாய நமோ. 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 சிவ 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 சிவாய நமோ. சிவ 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 சிவாய நமோ. ஹர 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 ஹராய நமோ. ஹர 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 ஹராய நமோ. ஓம் நம சிவாய சிவாய 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 நமோ. சிவ 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 சிவாய நமோ. சிவ 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 சிவாய நமோ. ஹர 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 ஹராய நமோ. ஹர 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 ஹராய நமோ. ஓம் நம சிவாய சிவாய 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 நமோ. சிவாய நமோ. சிவாய நமோ. சிவாய நமோ. சிவாய நமோ. சிவ 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 சிவாய நமோ. சிவ 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 சிவாய நமோ. ஹர 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 ஹராய நமோ. ஹர 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 ஹராய நமோ. ஓம் நம சிவாய சிவாய 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 நமோ. சிவ 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 சிவாய நமோ. சிவ 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 சிவாய நமோ. ஹர 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 ஹராய நமோ. ஹர 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 ஹராய நமோ. ஓம் நம சிவாய சிவாய 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 நமோ. 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 திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைமலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பாக அதிகமான நன்றியை சொல்லி விரைவில் மீண்டும் சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன். வணக்கம். சின்னஞ்சிறு சக்கரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே இருக்கும் ஒருவன் அவனை தழுவிக்கொண்டால் அவன்தான் இறைவன். அவன் தாழ் பற்றி அவன் அருளை பெறுவோம். அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளின் ஆசி பெற வேண்டி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நாங்கள் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வெளியே இரவு உணவு காத்திருக்கிறது. அன்பு கூர்ந்து அருந்தி செல்லுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.